بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم الحمد لله இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்திலே அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அடியார்களை பார்த்து கேட்கிறான் வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், நான் உங்களுக்கு தந்திருக்கிற அருட்கொடைகளை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? நான் உங்களுக்கு தந்திருக்கிற அருட்கொடைகளை நீங்கள் நினைக்கவில்லை, நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நியாமத்தை மனிதர்களுக்கு அல்லாஹ் தருகிற விதம் என்பது 3 விதமான விதம். ஒன்று, நியாமத்தை நாம் பெற்றிருக்கிறோம், கடந்த காலங்களில் நியாமத்தை பெற்றிருக்கிறோம். பிள்ளை வரமாக இருக்கட்டும் அல்லது பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், கடந்த காலங்களில் நியாமத்தை பெற்றிருக்கிறோம். இது முதல் வகையை மனிதர்கள். இரண்டாவது வகை மனிதர்கள் இருக்கிறார்கள், நியாமத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது வகை, வரும் காலங்களில் அந்த நியாமத்தை இன்ஷா அல்லாஹ் அடைய போகிறோம். இப்போ வருங்காலத்தில் அடைய போகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா குழந்தை வாய்ப்புகளையும் பாக்கியங்களையும் தந்திருக்கிறார். அப்போ அந்த பேர பிள்ளைங்களை நம்ம எடுத்து கொஞ்சம் போகிறோம், அது ஒரு நியாமத்து தான். இப்போ வருங்காலங்களில் அனுபவிக்க போகிறோம். ஒன்று, அனுபவித்து விட்டோம். இரண்டாவது, அனுபவித்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது, வருங்காலங்களில் அனுபவிக்க போகிறோம். எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் 3 வகை மனிதர்கள் தான் உலகத்தில் வாழ்கிறார்கள். அது எல்லா வகையிலும் அல்லாஹ்வுடைய நியாமத் நிரப்பமாக இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் இடத்துல கேட்கிறான், வயின் தஅது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா. நீங்கள் உலகத்தில் எதை வேணாலும் எண்ணிடலாம், ஆனால் எண்ணில் அடங்க முடியாத ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நான் மனிதர்களுக்கு செய்திருக்கிற நியாமத் என்பதை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறார். வரும் பொழுது எதையும் கொண்டு வரவில்லை, உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது எதையும் எடுத்து செல்வதும் இல்லை. நம்முடைய வாழ்வில் இடையில் இந்த இரண்டுக்கும் இடையில் நமக்கு வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா எதையெல்லாம் தந்திருக்கிறானோ அனைத்தும் அல்லாஹ்வுடைய அன்பளிப்பு என்பதை மனிதன் இன்றைக்கு மறந்துவிட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, நியாமத் என்றால் என்ன? நிறைய பணம் இருக்கணும், பெரிய பெரிய சொத்துக்கள் இருக்க வேண்டும். இல்லை, நியாமத்துனா என்ன? அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொகுசான நமக்கு வாகனங்களை தந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது அல்ல நியாமத். இரவு நேரத்தில் நீங்கள் தூங்குகிறீர்கள், அடுத்த நாள் காலில் எழுந்திருக்கிறீங்கல்ல, எந்த நோயும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, அடுத்த நாள் அணிவதற்கான உடை இருக்கிறது, அடுத்த நாள் சாப்பிடுவதற்கான உணவு உங்களுடைய வீட்டிலே இருந்தால் இதுதான் மிகப்பெரிய நியாமத், உலகமே கிடைப்பதற்கு சமம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். என்றால் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்திருக்கிற பொழுது ஆரோக்கியத்தோடு இருந்திருக்கிறோம். எந்த விதமான இன்றைக்கு போடுறதுக்கு ஆடை இல்லையே அப்படின்ற பரைசான் இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லையே அப்படின்னு நல்லா நம்மளை வைக்கல. ஒருவேளை சாப்பிட்டால் அடுத்த வேளை இன்னொரு வகையான விதமான உணவுகளை சாப்பிடுகிற நசீபை நமக்கு தந்திருக்கிறான். என்றால் எத்தனை பெரிய அருட்கொடைகளை இந்த உம்மத்திற்கு, குறிப்பாக நமக்கு அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நாம் பல தடவைகள் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு நாள் இரவு முழுக்க தொழுகிறார்கள், தொழுது முடிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகைக்கு வரும்போது எப்பயுமே சுறுசுறுப்பாக வருவாங்க, அன்னைக்கு பொறுமையாக நடந்து வராங்க. பிலால் ரலியல்லாஹு பார்த்துட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்கி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் நீங்கள், உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை, எல்லா பாவத்தையும் மன்னிச்சு பரிசுத்தமாக அல்லாஹ் ஆக்கிட்டான் உங்களை. இரவு முழுக்க தொழுது இவ்வளவு கால் வீங்குகிற அளவிற்கு நீங்கள் தொழ வேண்டுமா? கண்கள் எல்லாம் குளமாகுகிறது, அந்த அளவுக்கு தேம்பி தேம்பி அழுது தொழுகிறீங்களே, அஃபலா அக்கூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க. இந்த வரலாறை நாம் பல தடவைகள் கேள்விப்பட்டிருப்போம். இந்த வரலாற்றிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி 2. என்ன செய்தி தெரியுமா? நன்மைகளை மட்டுமே செய்த முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்நாளில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வோடு உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். பாவங்களை மட்டுமே செய்து பாவத்தில் உருண்டு பிறண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வு நம்மிடத்தில் அடிப்படையாக இல்லை என்று சொன்னால் ஈமானில் எந்த அளவிற்கு பின்தங்கியும் பலகீனமாகவும் இருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நமக்கு நியாமத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் நியாமத்தை கொடுத்திருக்கிறான் அப்படின்னா அதுக்கான கடமை 3. ஒன்று, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் அந்த நியாமத்து என்று அதை அறிய வேண்டும், புரிய வேண்டும். குழந்தை பாக்கியம் அல்லாஹ் கொடுத்த வருடம்,
பொருளாதாரம் அல்லாஹ் கொடுத்த வரம், உடல் ஆரோக்கியம் அல்லாஹ் கொடுத்த வரம், பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி அல்லாஹ் கொடுத்த வரம், சொந்த வீட்டில் இருக்கிறோம் அல்லாஹ் கொடுத்த வரம். இது அனைத்தும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று முதலில் அந்த நியாமத்தை அறிய வேண்டும், புரிய வேண்டும். ரெண்டாவது, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானேன் மகிழ்ச்சி அடையணும். மூணாவது, அந்த மகிழ்ச்சி அடைவதை அடிக்கடி மகிழ்ச்சி அடைந்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அந்த நியாமத்தினுடைய 3 கடமைகளையும் இஸ்லாம் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, உலகத்தில் ஒருவர் உதவி செய்கிறாரு, உபகாரம் செய்கிறார் என்றால் சாதாரணமாக யாருமே செய்ய மாட்டாங்க. ஒருவரை பார்த்து சலாம் சொல்கிறார், இது இஸ்லாத்தினுடைய நடைமுறை. இதை தாண்டி ஒருவருக்கு உதவி செய்கிறார் என்றால் அவரிடத்திலிருந்து ஏதாவது எதிர்பார்க்கிறாரு. ஒன்று பிரதி உபகாரம், இல்லைன்னா ஏதாவது துவா மூலமா அல்லாஹ்விடத்தில் நெருங்கியதன் மூலமாக ஏதோ ஒன்றை உலகத்தினுடைய எல்லா விதமான உறவுகளும் எதிர்பார்க்கக்கூடிய உறவுகள் தான். அத்தா அம்மா புள்ளைய ஊட்டி 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 எதுக்கு வளர்க்குறாங்க தெரியுமா? பலகீனமாக நாம் ஒரு இடத்தில் முடங்கி அமர்ந்திருக்கிற பொழுது அவர்கள் நம்மை பார்த்து கொள்வார்கள் என்பதற்காக வேண்டிதான். பிள்ளைங்களும் அப்படித்தான். அத்தா அம்மாட்ட எல்லாத்தையும் கேட்குறாங்க. எதுக்காண்டி கேட்குறாங்க தெரியுமா? நீங்கள் இப்போ எல்லாத்தையும் கொடுங்க, வருங்காலத்தில் நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் தரோம். எதிர்பார்க்கக்கூடிய உறவுகள் தான் உலகத்தில் பரவலாக இருக்கிறது. ஒரு மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், நம்ம ஏதாவது செஞ்சால் அவங்க நமக்கு திருப்பி செய்வாங்க. இன்னைக்கு மொய்லாம் எழுதுறாங்கல்ல, மொய் மார்க்கத்தில் அனுமதி அல்ல. ஆனாலும் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கிற அந்த உதாரணத்தை பதிவு செய்கிறேன். மொய் எழுதுறாங்கல்ல, அது எழுதும் போது பேர் போட்டு அவங்களுடைய எவ்வளோ கொடுத்தாங்க அந்த ரூபாவை எழுதி வைப்பாங்க. ஏன்னா அடுத்த நாள் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போகும்போது இவங்க 501 வச்சா அவங்க ஒரு 100 ரூபாய் அது சேர்த்து அது மாதிரி வைக்கணும். அதுக்குத்தான் எழுதப்படுகிறது. ஒரு உபகாரம் பிரதி உபகாரம் தான். ஆனால் உலகத்தில் எந்த விதமான பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்க்காமல் எல்லா விதமான உபகாரங்களையும் செய்யக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். எந்த பிரதி உபகாரத்தையாவது எதிர்பார்க்கிறானா? அல்லாஹ் மனிதர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் தொழுவுங்கள். அதனால அல்லாஹ்வுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. நம்ம தொழுவதுனால நமக்குத்தான் பிரயோஜனம். குர்ஆன் ஓதுங்கள், அல்லாஹ்வுக்கு எது? நீங்கள் குர்ஆன் ஓதுறதுனால அல்லாஹ் ஒரு அந்தஸ்து உயர போறான். அல்லாஹ்வுடைய அந்தஸ்து என்றைக்கும் நிரப்பமானது. குர்ஆன் ஓதுங்கள், திக்ரு செய்யுங்கள், தொழுவுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துக் கொள்வதற்குத்தானே தவிர எந்த விதமான பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முழுக்க மனிதர்களுக்கு பேருபகாரம் செய்கிறான், பேர் உதவி செய்கிறான். அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன்ற நியாமத்தை நான் தான் கொடுத்தேன்னு மட்டும் நினைச்சுப்பான். வேறு எதுவும் செய்ய வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். நம்மகிட்ட யாராவது உடம்பு எப்படி இருக்குதுங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பழகணுமா? உடம்பு கொஞ்சம் சரியில்லைன்னாலும், வியாபாரம் எப்படி இருக்குது, கொஞ்சம் முன்ன பின்ன அல்லாஹ் கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பழகுங்க. உலகத்தில் உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இடையூறுகள் வந்தால் அல்லாஹ்வுக்கு முன்னால் யாராவது கேட்டா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பழகுங்க என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய நியாமத்தை அல்லாஹ் நமக்கு நியாமத்தை கொடுத்திருக்கிறான்றது புரியணும்னா 3 இடத்துக்கு போனா போதும் நமக்கு கொடுத்திருக்கிற நியாமத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். முதல் இடம் என்ன தெரியுமா? முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்கள். அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள். இந்த இல்லத்துக்கு போனா நமக்கு அல்லாஹ் என்ன நியாமத்தை கொடுத்திருக்கிறான்றதை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். இரண்டாவது இடம் வீதியினுடைய ஓரங்கள், பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அங்கே ஆதரவு இல்லாமல் அனாதைகளாக சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் அடுத்த வேளை என்னுடைய உணவு கேள்விக்குறியாக இருக்கிறது, நல்ல ஆடையை அணிய முடியவில்லை, ஆனால் ரோட்டினுடைய ஓரத்திலே படுத்துக்கொண்டு அவர்கள் ஏதோ ஒரு கனவை கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்கள பார்த்தா நல்லா நமக்கு கொடுத்திருக்கிற நியாமத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். அவங்களுக்கு நிம்மதியான உறக்கம் கூட இல்லை, நிம்மதியான உணவு இல்லை, அழகான ஆடை இல்லை, அனைத்தையும் ரப்பி எனக்கு கொடுத்திருக்கிறார் என்ற ரப்பினுடைய நியாமத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவது, மருத்துவமனைக்கு போய் பாருங்க, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நியாமத்தை புரியும். ஒரு யூரின் வரல, ஒரு பாத்ரூம் வரல, அங்கே ஓட்ட போடுறான், இங்கே ஓட்ட போடுறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நியாமத்துகளை நாம் புரிய வேண்டும், அறிய வேண்டும் என்றால் இந்த 3 இடங்களுக்கும் போய் பாருங்கள் என்று மார்க்கத்தினுடைய மேதைகள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு மதியான நேரத்தில் மஸ்ஜிது நபவியில இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. இன்னும் இந்த நேரத்தில் இருக்கிறீங்க. வரலாறு தெரியும், சுருங்க சொல்லி முடிக்கிறேன்.
பசிக்குது யார் சொல்லல, அதனால இருக்கிறேன். அப்படியா? ஒரு அன்சாரி தோழர் எனக்கு விருந்துக்கு அழைப்பு தந்திருக்கிறார், வாருங்கள் நீங்களும் செல்லலாம். 3 பேரும் போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, 3 பேரும் போய் உட்கார்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய வாக்கியம். அவருக்கு தலகால் புரியல, எல்லா வகையான உணவுகளையும் கொண்டு வந்து முன்னால் வைத்து விட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு, நாயகமே 3 நாளா சாப்பிடல யா ரசூலுல்லாஹ், இன்னைக்கு தான் உணவு எனக்கு இறங்க போகுது அப்படின்ட்டு உணவிலே கை வைக்கிறார்கள். அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் கையை பிடித்து கொண்டு சொன்னார்கள், நில்லுங்கள் அபூபக்கரே, நிறுத்துங்கள் அபூபக்கரே, இதுவும் அல்லாஹ்வுடைய நியாமத், இந்த உணவை குறித்தும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது உணவை சாப்பிடவில்லை, தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொன்னதுக்கு பின்னாடி தான் அவங்க சாப்பிட்டாங்க. 3 நாள் சாப்பிடல, 3 நாளைக்கு பின்னாடி அந்த உணவு வயிற்றை சென்று அடைகிறது, சந்திக்கிறது என்றால் எந்த அளவிற்கு பசி, கொலப்பசி இருக்கும். அந்த நேரத்திலும் கூட இது அல்லாஹ்வுடைய நியாமத் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவூட்டுகிறார்கள், நினைவுபடுத்துகிறார்கள் என்றால் நமக்கு எத்தனை வகையான உணவுகளை அன்றாட நாம் சாப்பிடுகிறோம், வீணாக்குகிறோம், வேஸ்ட் பண்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின்டியார்களே, அது நியாமத் என்பதை கூட அறிவதற்கான நேர அவகாசம் இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் வருத்தத்தோடு பதிவு செய்வேன். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நியாமத்துக்கு ஒரே ஒரு நியாமத்தை எடுத்துக்கிட்டு காலம் முழுக்க ரப்பே நான் சுஜூதிலே இருக்கிறேன் என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அந்த ஒரு நியாமத்துக்கு உங்கள் வாழ்நாள் முழுக்க, ஆயுள் முழுக்க நீங்கள் சுஜூதிலே இருந்தாலும் அந்த ஒரு நியாமத்துக்கு நீங்கள் பரிபூர்ணமாக நன்றி செலுத்தியவராக அல்லாஹ்வின் பார்வையில் கருதப்பட மாட்டீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். என்றால் ஒரு நியாமத்தா, 2 நியாமத்தா, எண்ணிலடங்கா நியாமத்துகளை இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கணக்கில்லா நியாமத்துகளை அனுபவித்துக் கொண்டு கணக்காக கூட அல்லாஹ்விற்கு நன்றி இல்லாத அடியார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய சுக்குரை, நம்முடைய நன்றியை எப்படி வெளிப்படுத்துவது என்றால் இபாதத்துகளின் மூலமாக, அமல்களின் மூலமாக மட்டும்தான் நம்முடைய நன்றியை, நம்முடைய சுக்குரை நாம் வெளிப்படுத்த முடியும். உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹ் நமக்கு பரவலான நிரப்பமான நியாமத்துகளை கொடுத்திருக்கிறான் என்று அறிந்து புரிந்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி நன்றியுள்ள அடியார்களாக உலகத்தில் வாழ்ந்து சிறக்க வல்லோ நல்ல வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வஹர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.